Dear plus one commerce students, good morning. Let us continue the chapter 24, retailing in the plus one commerce. Under the fixed shop retail, large retailers, under the fixed shop large retailers, we shall discuss the mail order houses and automatic vending machine. Today our topic is mail order houses and automatic vending machine. Mail order houses, அஞ்சல் வழி வியாபாரம். உங்களுக்கு நல்லாவே தெரியும், அஞ்சல் வழி வியாபாரம்ங்கிறது அஞ்சல் மூலமாக ஆணைகளை பெற்று அஞ்சல் மூலமாகவே பொருட்களை அனுப்பி விற்பனை செய்யக்கூடிய அந்த வியாபாரத்தை தான் அஞ்சல் வழி வணிகம் அப்படிங்கிறோம். Mail order houses. Mail order houses are the retail outlets that sells their merchandise through mail. There is generally no direct personal contact between the buyers and the sellers in this type of trading. வாடிக்கையாளர்கள்டிருந்து ஆணைகளை பெற்று அவர்களோட தேவைகளுக்கான ஆணைகளை பெற்று பொருட்களை அஞ்சல் வழியாக அவர்களோட வீட்டுக்கே அனுப்பி வியாபாரம் செய்கிறதுக்கு தான் அஞ்சல் வழி வியாபாரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அஞ்சல் வழி வியாபாரத்தில் விற்கிறவருக்கும் வாங்குறவருக்கும் நேரடி தொடர்பு இல்லை. ப்ரொசீஜர்: advertisements provide information about the products to consumers. விற்கப்படும் பொருள்கள் பற்றிய விவரம் செய்தித்தாட்களில், தொலைக்காட்சியில், கைபேசியில், இணையம் மூலமாக விளம்பரம் செய்யப்படும். என்னென்ன பொருள்களை விற்பனை செய்கிறாங்க, அதை எப்படி அனுப்புவோம், எவ்வளவு கட்டணம், அதனுடைய தரம் என்ன, இந்த தகவல்கள் அனைத்துமே செய்தித்தாட்கள் மூலமாக, விளம்பரங்கள் மூலமாக, தொலைக்காட்சி மூலமாக, இணையத்தின் மூலமாக, கைபேசி வழியாகவோ வாங்குறவர் பார்த்துக்கலாம், தெரிந்து கொள்ளலாம். ஆர்டர் ரிசீவிங் அண்ட் ப்ராசஸிங், ஆணையை பெற்று சரக்குகளை அனுப்புறது. On receiving the orders, goods are sent to consumers through post office by value payable post, VPP, by value payable post. சரக்கு அனுப்ப கோரும் ஆணைகளை பெற்றவுடனே முறையாக அந்த பொருள்களை கட்டுமம் செய்து வாடிக்கையாளருக்கு மதிப்பு செலுத்தத்தக்க அஞ்சல் மூலமாக அனுப்பி வைக்கப்படும். Receiving payments. The customers may be asked to make full payment in advance or at the time of receiving the goods. In this arrangement, there is no risk of bad debts. Perishable goods like milk are not suitable for sale by mail order. Suitable goods are books, watches, etc. வாடிக்கையாளர் பொருளோட விலையை முன்கூட்டியே முழுவதுமாவோ அல்லது சரக்கை பெற்ற உடனேயோ செலுத்தலாம். வாடிக்கையாளர் ஆணை அனுப்புகிறப்பவே, ஆர்டர் அனுப்புகிறப்பவே முழு பணத்தையும் செலுத்திடலாம், அல்லது அந்த பொருளை பெற்றவுடனே செலுத்தலாம். அஞ்சல் வழி வியாபாரத்தில் வராக்கடன் ஏற்படுவது இல்லை. அழுகும் பொருட்களை அஞ்சல் வழி வியாபாரத்திற்கு செய்ய முடியாது. அழுகும் பொருட்கள் அஞ்சல் வழி வியாபாரத்திற்கு ஏற்றது அல்ல. புத்தகங்கள், கைகடிகாரங்கள் போன்ற பொருள்கள் பொருத்தமானதாக இருக்கிறது. தென் நெக்ஸ்ட், ஃபிக்ஸட் ஷாப் லார்ஜ் ரீட்டைலர், ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மிஷின், ஏவிஎம், ஏடிஎம் மிஷினில் பணம் எடுக்கலாம். ஏவிஎம் மிஷினில் கூல்ட்ரிங்க்ஸ் எடுக்கலாம், அல்லது பால் பூத்தாக அது இருக்கும், ஆவின் பால் எடுக்கலாம். காசை அந்த ஏடிஎம் மிஷினில் இருந்து எடுக்கிற மாதிரி
நம்ம காசை செலுத்திட்டோம்னா, டோக்கனை செலுத்திட்டோம்னா, ஏவிஎம் மிஷினில் செலுத்திட்டோம்னா நமக்கு அந்த ஆவின் பால் பாக்கெட் கிடைக்கும் அல்லது கூல்ட்ரிங்க்ஸு கிடைக்கும். எதற்காக தனித்தனியாக வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மிஷின். In your book bag also there is a very short answer question. What is meant by vending machine? What is meant by vending machine? தானியங்கி விற்பனை எந்திரம். Automatic vending machine is a new form of direct selling. It is a machine operated by coins or tokens. The buyer inserts the coin or the tokens into the machine and receives a specified quantity of a product from the machine. AVMs are placed, automatic vending machines are placed at a convenient location. Convenient locations such as railway station, airports, petrol pump, etc. Example, Amin dairy milk through AVMs. தானியங்கி விற்பனை எந்திரம்ங்கிறது எந்திரம் வழியாக பொருள்களை நேரடியாக வாடிக்கையாளர்களுக்கு விற்பதாகும். எந்திரம் வழியாக பொருட்களை நேரடியாக வாடிக்கையாளருக்கு விற்பது ஆகும். இது நாணயங்கள் அல்லது வில்லைகளை எந்திரத்தில் செலுத்தினா, நாணயங்கள் அல்லது வில்லைகளை டோக்கனை எந்திரத்தில் செலுத்தினா குறிப்பிட்ட அளவுள்ள பொருள் வெளியில் வரும், அதை பெற்றுக்கொள்ளலாம். வங்கிகளில் தானியங்கி ரொக்கம் எடுக்கும் எந்திரம் ஏடிஎம் மிஷின் மாதிரி இவை செயல்படுகிறது. தொடர்வண்டி நிலையங்களில், விமான நிலையத்தில், பெட்ரோல் நிலையங்களில், பேருந்து நிலையங்களில் இந்த தானியங்கி விற்பனை எந்திரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு எடுத்துக்காட்டாக தானியங்கி எந்திரத்தின் மூலமாக ஆவின் பால் விற்பனை, அப்புறம் குளிர்பானம் விற்பனை, சில இடங்களில் சில ஷாப்பிங் மாலில் குளிர்பானம் விற்பனை இதெல்லாம் செய்கிறாங்க. ஆக இந்த முறையும் நடைமுறையில் இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.